இப்போ என் தம்பி ஒரு கடைசி ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. இதை இவங்க இந்த ஆட்சியில் தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இதே தான் நடந்தது. அது இவங்க வந்தால் இதை செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் இவர்கள் எல்லாம் அதை ஆதரித்து நின்னாங்க. இப்போ அதை அனுபவிக்கிறாங்க. அதில் இந்த திரைத்துறையின் மட்டும் இல்லை, பெரும்பாலான வியாபாரங்கள், நிலவணிகமாகட்டும், ரியல் எஸ்டேட், அதான் அது நிலவணிகம், இந்த போதை செய்ய தொடங்கிட்டாங்க. இப்போ அது உங்களுக்கு தெரியாது. அதனால எது ஒன்றையுமே மிச்சம் வைக்கல. தமிழக ஆளும் கட்சியை சொல்றீங்க நீங்க? ஆமாம். அப்போ அப்படிங்கும்போது இந்த திரைத்துறையை மட்டும்தான் இவங்க செய்கிறாங்கன்னு இல்லை தெரியுது. அதிமுக ஆளும்போது இவ்வளவு இப்படிலாம் இல்லை. இந்த கொடுங்கோன்மை போக்கு, இந்த மொனாப்பொலி, இந்த சர்வாதிகார போக்கு இல்லை. எந்த படமாக இருந்தாலும் அவங்க வாங்கி வெளியிடாத படங்களை வலைவெளிக்காரர்களை வச்சு அது குப்பை, அது ஒரு படமாக உங்களுக்கு தெரியும் எப்படி எத்தனை படங்கள் பழியாச்சு. அவங்க வாங்கினா அவங்க படங்கள் வெளியாகி மிச்சம் திரையரங்கு இருந்தால் தருவாங்க, இல்லைன்னா இல்லை. அப்படிங்கும்போது அது 4000 கோடி இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர்ன்றாங்க அந்த சுழற்சி ஆண்டுதோறும். அதை ஒரு குடும்பம் அரசியல் மேலாதிக்கத்தின் சார்பாக கட்டுப்படுத்துவது என்பதும் அந்த குற்றச்சாட்டும் ரொம்ப தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு இல்லையா? அப்போ திரைத்துறை ஏன் அமைதி காக்கிறது? வழி என்ன இருக்கு? இப்போ நான் பேசுகிறேன், இதே ஒரு திரைப்படத்தில் இருக்கிற இப்போ நடித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பி, ஒரு நடிகரோ, ஒரு இயக்குனரோ, ஒரு தயாரிப்பாளரோ பேசுனா அவர் படம் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எடுத்தால் வெளியிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீங்கள் நம்ம 2 பேரும் வெளிப்படையாக பேசுவோம். இப்போ என் தம்பி ஒரு கடைசி ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருல்ல விஜய், இந்த படத்தை அவர் வெளியிடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாருன்னு அப்போ பொறுத்திருந்து நம்ம மறுபடியும் சந்திச்சு பேசுவோமே. அவர் இது வராத போதே அவரை பெரும்பாடுபடுத்தினாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கூட நான் ஒருத்தர் சண்டை போட்டே இருப்பேன் அவருக்காக. இல்லை, இப்போ இந்த மோசமான நிலைமை, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அதிமுக ஆட்சியில் இந்த அளவு மோசமாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உறுதி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதோ, எடப்பாடி இருக்கும்போதோ அவங்க இதெல்லாம் இது இருக்காது. வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு கண்ணா பண்ணான்னு கொச்சையாக விமர்சனம் பண்ணுறது இருக்காது. ஊடகங்களெல்லாம் தன்மையப்படுத்திக்கிட்டு எந்த செய்தியும் வர விடாமல் அந்த இதெல்லாம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் ஜெயலலிதா அம்மையார்லாம் இப்படிலாம் எல்லா யூடியூபர்ஸை வச்சுக்கிட்டு போகிற வரவன்லாம் கொச்சையாக குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் இருந்ததா? நீங்கள் பார்க்காததா? இல்லை ஐயா எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள் அந்த மாதிரிலாம் இருந்ததான்னு சொல்லுங்கள், நீங்கள் பார்ப்போம். அவங்கவுங்க வெளியிட்டாங்க, அவங்க பாட்டு படத்தை திரையிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மொத்தமாக எல்லா படத்தையும் அவங்களே வாங்கி வெளியிடுறதுல அப்படி நடக்கலை. அப்போ உங்களுடைய பார்வையில் திமுக விட பிஜேபி தான் முதல் எதிரின்னு புரிந்து கொள்ளலாமா? அதில் என்ன சந்தேகம் ஐயா? எனக்கு இங்கே பாருங்கள், இந்திய கட்சிகளில் நான் காங்கிரஸையோ திமுக இந்த பிஜேபியோ தனித்தனியாக பார்க்கல. இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க மதவாத கட்சி, இவங்க மிதவாத கட்சின்னு. அது ஒன்றும் கிடையாது. அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவங்க சாஃப்ட் இந்துத்துவா. வி ஆர் ஆல் இந்துஸ்ன்னு அவங்க. எஸ், வி ஆர் ஆல் இந்துஸ். உங்களுக்கு தெரியும், அவன் மசூதியை இடிச்சா இடிச்சு அனுமதிப்பான். இவர் அடிக்கல் நாட்டினா கன்கிராச்சுலேஷன்பாங்க. தீர்ப்பு வர போதுன்னா என்ன வருதோ அப்படியே ஏற்றுக்கணும்னு எல்லாரும் பேசுவாங்க. அது மோகன் பாகவத் சொன்னதாக இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் சொன்னதாக இருக்கட்டும், சகோதரர் ராகுல் காந்தி சொன்னது, எல்லா அறிக்கையும் படிச்சு பாருங்க, வாரி கூட மாறாது. அப்படி ஒரே மாதிரியே பேசுவாங்க. இதில் நான் நம்பலை. இந்த கட்சிகள் எல்லாம் ஒரே கோட்பாடு தான். அங்கே வாக்கு இருக்கு அப்படின்னா அதை பிடிப்பாங்க. இந்த மதத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ பிஜேபி ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை இப்போ போடுதா? விட்டுருச்சு. ஏன்? மார்க்கெட் இல்லை. ஏன் இல்லைன்னா அது கோயில் கட்டுச்சு, அந்த பிரச்சனை இருக்கிற வரை அதில் அரசியல் இருந்துச்சு. கோயில் கட்டி முடிச்சிட்ட பிறகு அயோத்தியிலேயே அகிலேஷ் ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிறுத்தி பொது தொகுதியில் நிறுத்தி ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சவொடனே அந்த அரசியல் அங்கே அது தோத்த பிறகு அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு இப்போ ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை விட்டு ஜெய் பூரி ஜெகநாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அதனால இப்போ இந்த இடத்துல இது 2 சமதராசு தான். அதுபோல தான் இந்த திமுக இந்த கட்சியில் நான் பார்க்குறேன்.